ரைட்ரா இந்த மாதிரி பண்ண என்னடா பண்றது? நம்ம வெறித்தனமா ரீஜன் புஷ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட டீம்மேட் தரமான ஒரு சேலஞ்ச் கொடுத்திருப்பாரு. அது என்னன்னு பாருங்க. அப்படியாண்ணா உனக்கு ஒரு சேலஞ்சு. என்ன சேலஞ்சு? முடிஞ்சா இந்த மேட்ச் 0 கிலோ அடிச்சுட்டு போய் அடிச்சு காட்டு. சரி, ஓகே. இந்த ஒரு சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு கேட்டபோது நான் இந்த ஒரு டயலாக் தான் சொன்னேன். 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் ஒன்னு அடிக்கிறது பெருசு கிடையாது. நம்ம ஒரு தமிழ் பிளேயர் ரீஜன் 9th பொசிஷன்ல ஸ்டே பண்ணிருக்கோம். இந்த ஒரு பொசிஷன்ல இருந்துட்டு இப்படி ஒரு சேலஞ்ச் பண்றதுக்கு ஒரு ஃபாலோ அண்ட் லைக் பண்ணலாமே. நம்ம இன்னும் 4K ஃபாலோவர்ஸ் அடிக்க இன்னும் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் தான் இருக்கு. ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. சேலஞ்ச் எல்லாமே தரமா போயிட்டு இருந்து பட் உடையில ஒரு டவுன் வச்சு விட்டுருவேன் இந்த இடத்துல. நானும் கில் வந்துருமோன்னு பயந்து போயிட்டு இருப்பேன் இந்த இடத்துல. பட் அந்த இடத்துல அவங்க டீம்மேட் இருந்தனால ரிவே பண்ணி விட்டுருவாரு. இந்த இடத்துல டீம்ல 3 பேர் தான் இருப்போம். 3 பேர்ல ஒருத்தர் டவுனா இருப்பாரு. அவர் ரிவே பண்ணலான்னு வருவார். பட் அவரே ரிவே பண்ண முடியாம போயிடும். இல்ல எங்களோட சேர்த்து 5 பேர் தான் இருப்பாங்க. என்னோட டீம்மேட்டுக்கு இந்த இடத்துல கெச்சி கேரக்டர் போட்டு பேக்கப்பா நின்றுட்டு இருப்பேன். என்னோட டீம்மேட் 2 பேரையும் வைப் போட்டு அடிச்சுட்டு லாஸ்ட் ஒருத்தர் தான் இருப்பாரு வீட்டுக்கு மேல. சோ அவர் அடிக்க தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நானும் அவருக்கு பேக்கப்பா ட்ரீட்மெண்ட் அடிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அந்த எனிமி லாஸ்டா ஜோனுக்கு ஓப்பன்ல வருவான். என் டீம்மேட் ஹெட்லயே வச்சு விட்டுருவாரு. இந்த மேட்ச் தரமா ஒரு பூயா அடிச்சிருப்போம். 38 பிளஸ் பண்ணி இந்த சேலஞ்சு தரமா கம்ப்ளீட் பண்ணிப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுரா பாய் கைஸ்.